வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/8/2025 இன்றைக்கி வந்து யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். காரோனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆடுவாங்க நல்லாவே தெரியும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே அடித்த நம்பர்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. பார்ப்போம். 922ன்னு அடித்தாங்க. அதுலேருந்து 2ஆம் நம்பர் திரும்ப கொடுத்தாங்க. அதே மாதிரி 0-0-2ன்னு கொடுத்தாங்க. அதுலேருந்து 0 கொடுத்தாங்க. அதுலேருந்து 7-9 7-5 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் கொடுக்குறக்கும் இதில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் முதல்ல 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா காரோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரையும் கொஞ்சம் மிரட்டலாக தான் கொடுத்தாங்க. 882ன்னு கொடுத்தாங்க. இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 882ன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி 184ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 587ங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவாக இருக்குது, நமக்கு வந்து ட்ரா நம்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிறதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். சரிங்க. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டே பாருங்கள், நமக்கு 184 அடிச்சிருந்தாங்க. சரிங்களா? அதையும் நம்ம கணக்கில் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரா நம்பரு, அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 0-57. சரிங்களா? நம்ம இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க. சரிங்களா? எனக்கும் இது கொஞ்சம் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள்காட்டியுடைய வீடியோஸ் நாளைக்கு வராது. நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், விநாயகர் சதுர்த்தி. அதில் கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அது பண்ணி ஆகணும். அதனால் வந்து நம்ம காலையில் அதை போட முடியாது. ஏன்னா நைட்டு பூரா டெக்கரேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதனால் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம அடுத்த நாள்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இதில் வந்து நமக்கு 882, அதே மாதிரி 184, அதே மாதிரி 587, 0-57 இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நமக்கு ஒரு கண்டிப்பாக சிக்கிரும். சூப்பராகவே வின்னிங். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தான் இங்கே சொல்லிட்டோம்ல இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது. ஏன்னா 22 தேதிக்கு மேலே வந்து அடித்த நம்பர் எல்லாமே வந்து திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக தான் கொடுத்தாங்களே தவிர வேறு எதுவும் புதுசாக தான் நம்பர் கொண்டு வராங்களா, கொண்டு வரவே இல்லை. ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு இருக்குது. அதை நம்ம மீறி இவங்க வந்து அதை விட்டுட்டு சும்மா சம்மந்தமே இல்லாத வந்த நம்பரே திரும்ப கொண்டாந்து கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போல் 8, பி போல் 24, சி போல் 9. அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு இந்த நார்மல் ட்ரா வர மாதிரி இல்லாமல் இப்போ இந்த மாதிரி டைமில் யாரெல்லாம் வின்னிங் எடுக்கிறாங்களோ அது ரொம்ப டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறாங்க. அது ஓகே, கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம கணக்குக்கும் வச்ச நம்பரை திரும்ப வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்ம கணக்கில் வராது அந்த நம்பர். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் தலைகளை நின்று கெஸ்ஸிங் எடுத்தாலும் அது வராது. சும்மா ஒரு அனுமானத்தில் இது மாதிரி வைக்கலாமே அப்படின்னு நினச்சி வச்சிங்கன்னா தான் ஜெயிக்க முடியுமே தவிர, மற்றபடி நீங்கள் போடுற கணக்கில் வந்து ஏதாவது ஒரு நம்பரை மாட்டலாமே தவிர மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு மாட்டோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் அந்த மாதிரி மாட்டோம். சரிங்களா? அது எல்லா நாளும் மாட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிப்பீட் நம்பர் நமக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் இன்றைக்கி ரிப்பீட்டட் நம்பர் வரக்கும் சான்சஸ் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போல் 17, பி போல் 3, சி போல் 4. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல் 14, பி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, சி போர்டில் நமக்கு 3. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 4, பி போர்டில் வந்து நமக்கு 8, சி போர்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2. சரிங்க. இதில் வந்து நமக்கு 2 போர்டு எதெல்லாம் அதுதான் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதே தான் 23, 5, 18. அப்போ இதில் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. இப்போ இந்த 2 போர்டு பெண்டிங்கை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு பெண்டிங் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதே நீங்கள் மெயினாக பார்த்துங்க. எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் வந்து 11, பி போர்டில் வந்து 10, சி போர்டில் 7. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி இவரோட 2ஆம் நம்பர், அதாவது இந்த 2 போர்டு பெண்டிங் நம்பரில் வந்து உங்களுக்கு 11, 10ங்கிற இந்த போர்டும் நமக்கு மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 20, பி போர்டில் 7, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5. இது மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 7, 2, அதாவது 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதாவது 2 போர்டு பெண்டிங் நம்பரை விட நமக்கு 20, 7, 5 அப்படிங்கிற இந்த 2 போர்டுமே 6ஆம் நம்பர் வந்து அடுத்து 2-3 நாள்லேயே வந்துடுன்னு வச்சுங்களேன். ஒரு 3 நாள் போச்சுன்னா இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் தான். 7ஆம் நம்பரும் நமக்கு பெண்டிங்கில் தான் வரும். ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது 23 நாள், 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 20 நாள், 23 நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5, 7ங்கிற இந்த 2 நம்பருமே இருக்குது. நாளைக்கு அது மேட்ச் ஆகுமான்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போல் 10, பி போல் 2, சி போல் 8. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போல் 1, பி போல் 17, சி போல் 1 தான். அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போல் 2, பி போல் 10, சி போல்
11 12 சி போர்டில் 10 இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். அப்போ ஆல்மோஸ்ட் இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு இந்த 8ஆம் நம்பர் நமக்கு திரும்ப வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைம் 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 184 இதுலேயும் ஒரு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 587 இதுலேயும் ஒரு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாம். எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் வருது. சரிங்களா, முயற்சி பண்ணி பாருங்கள். அப்புறம் எதுக்கு 7ஆம் நம்பர் கொடுத்தீங்க? எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ஆனால் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் இருக்காதான், முயற்சி பண்ணி பார்ப்பான்னு கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா 4 நம்பர் எனக்கு சி போல திரும்ப வரலாக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். இருக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0 கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். இது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இடக்கு முடக்க ஆடிடுவாங்க. காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கணக்குள்ளேயே வருது பார்ப்போம். அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 748 485 547 785 547 அதே மாதிரி 784 845 574 748 754 சரிங்களா. இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். சரிங்களா. அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 74 48 85 45 47 75 84 47 57 74 87 85 54 47 இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா காரூணியா ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டபுள்ஸ் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் நம்பர் ஆடுவாங்களே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமெல்லாம் ஆட மாட்டாங்க. அது சாதாரண கம்பெனியும் கிடையாது. சரிங்களா. அது சந்திரமுகி கம்பெனி அது. சரிங்களா. அதனால் அப்படி தான் ஆடுவாங்க. அதனால் சந்திரமுகி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு 184 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு அடித்தாங்க. இந்த 184க்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 7ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஏங்க போன வர மாதிரி கேட்கறதுக்கு தான் நம்ம 7ஆம் நம்பர் தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுபோல் பெண்டிங் நம்பராக இருக்குது. ஒரு போடாது பெண்டிங்கில் இருக்குல்ல, கண்டிப்பாக ஆடுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி 4 நம்பர் 7ஆம் நம்பர் 8க்கு 7 7க்கு 4 4க்கு 7 இந்த 3 போர்டுக்குமே ஏதாவது 7ஆம் நம்பர் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கும் அது மாதிரி தான் வருது. அதில் வந்து 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் இங்கே 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கிடைக்கிறதுனால அது கொடுக்குறேன். சரிங்களா. வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1க்கு 4 திரும்ப ஆடலாம். அதே மாதிரி 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்க இருந்துச்சு. அதனால திரும்ப கொண்டு வர வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8க்கு 4 4க்கு 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா. இப்போ ஏ போர்டு 4 பி போர்டு 4 சி போர்டு 4ங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கங்க. அதே மாதிரி தான் நமக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா 1க்கு 8 8க்கு 8 4க்கு 8 3 போர்டுமே 8ஆம் நம்பருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. அதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள். அதாவது 8ஆம் நம்பர் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 28ஆம் தேதி, அதையும் நீங்கள் கவனமாக வாங்க. 28/8/2025 அப்போ 8ஆம் நம்பர் திரும்ப மேட்சாக இருக்கும். நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு 7 நம்பர் 4 நம்பருக்கு 7 நம்பர் அதே மாதிரியும் 1க்கு 4 8க்கு 4 4க்கு 4 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் 8ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ளஸ் 5ஆம் நம்பருக்கு அதே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும். இதிலே கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஒரு 100% வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.